டைரியே எங்க அம்மா. அப்படி வேணா சொல்லலாம். ஒரு விஷயம் நம்ம என்ன டைரியில எழுதுவோமோ, அது வந்து நான் எங்க அம்மாகிட்ட சொல்லிடுவேன். ஓப்பன் புக்கா எங்க அம்மாகிட்ட எல்லாமே சொல்லிடுவேன். ஸோ, எனக்கு என்ன நடக்கும்? என்ன நடந்திருக்கு? அந்த மாரி எல்லா விஷயமும் எங்க வீட்ல ஒருத்தருக்கு தெரியும் அப்டின்னா, அது எங்க அம்மா மட்டும் தான். தாத்தாக்கு ஒரு சில விஷயம் தெரியும். ஏன்னா, தாத்தா கிட்ட சொல்றதுக்கு பயம். தாத்தா ஒரு ஸ்டேஜ்ல வந்து போயிட்டு கேட்டுருவாரு. அதனால அது மத்தவங்களுக்கு தெரிய வந்து திருப்பி பிரச்சனை ஆகுன்றதுனால தாத்தா கிட்ட எல்லாமே சொல்ல மாட்டேன். ஆனா, அம்மா வந்து புரிஞ்சுப்பாங்க. எனக்கு மாரல் சப்போர்ட்டா இருப்பாங்க. கேட்க மாட்டாங்க. அதே மாரி என்ன பேம்பர் பண்ணிப்பாங்க. அதனால எங்க அம்மாக்கு எல்லாம் தெரியும். என்ன பொறுத்தவரைக்கும் ஒருத்தருக்காவது நம்ம உண்மையா இருக்கணும். அட்லீஸ்ட் நம்மளோட எல்லா விஷயமும் ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா, அப்படி ஒருத்தர் நமக்காக வீட்ல இல்லைன்னா அது தப்பு. அதனால நான் எங்க அம்மாகிட்ட எதையுமே மறைச்சதில்ல. எல்லாமே, எல்லாமே எங்க அம்மாக்கு தெரியும். நான் என்ன ஃபீல் பண்றேன், என்ன ஃபீல் பண்ணுவேன், எனக்கு என்ன நடந்திருக்கு, என்கிட்ட என்ன பேசுறாங்களோ அந்த வார்த்தை கூட மறாம எங்க அம்மாட்ட சொல்லிடுவேன். அஃப்கோர்ஸ் சொல்ல வேண்டிய ஆள் கூட இல்ல. ஐ மீன் எப்படி சொல்றது? அத தெரிஞ்சுக்க வேண்டிய ஆள் கூட இல்ல. அதனால நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டாலும் தப்பு. இல்ல எனக்கு நாளைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தா, அப்ப வீட்ல யாருக்குமே தெரியலையா அப்படின்னு ஆகக்கூடாதுல்ல. அதனால எங்க அம்மா. ஏன்னா என்னால எங்க வீட்ல மத்த யார்கிட்டயும் சொல்ல முடியாது. டாடியோ, அப்பாவோ ம்ஹ்ம். எனக்கு நடக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அடுத்த நிமிஷம் நான் அந்த வீட்லயே இருக்க முடியாது. அந்த வீட்ல அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மம்மி அழுவாங்க. அத தாண்டி அவங்க வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா உனக்கு தான் எங்க மம்மிய பத்தி சொல்லியிருக்கேனே. மாமாக்கு தெரிஞ்சா வேற சில பிரச்சனைகள் வரும். தாத்தா ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டாரு. அதனால எனக்கு எப்பவுமே எங்க அம்மா தான். அம்மா தான் என்னோட டைரி அவ்வளவுதான். எங்க அம்மாக்கு நெறைய பயம் இருக்கும். அஃப்கோர்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது ஒரு தயக்கம் இருக்கும். எங்க அம்மா பயப்படுவாங்க தான். ஆனா எங்க அம்மா அந்த நிமிஷம் தான் பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளிய வர்றது? இல்ல அந்த பிரச்சனை என்கிட்ட வராம இருக்க என்ன பண்ணலாம்? அந்த மாரி விஷயம்லாம் எங்க அம்மா யோசிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா திருப்பியும் நாங்க அனுப்பவே மாட்டாங்க. அது தெரியும். ஆல்ரெடி நான் அங்க இவ்வளவு நாளா போகாம இருந்தேன். இப்ப எங்க அம்மா என்ன அனுப்ப மாட்டாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும் கண்டிப்பா. அதே மாரி அங்க நான் போகாம இருக்க என்னென்னலாம் பண்ணலாமோ அதெல்லாம் எங்க அம்மா பண்ணி வைப்பாங்க. உண்மையிலேயே ரூம் விஷயம் சொல்லக்கூடாதுன்னு தான் நெனச்சேன். ஆனா அதுல இருக்க சில விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க என்ன வேணா பண்ணக்கூடிய ஆளுங்க. உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. அதனால சொல்லிட்டேன். எங்க அம்மா இப்ப கொஞ்சம் பயந்துட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் எங்க அம்மா பண்ற வேலைய பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் எங்க அம்மா ஒரு பயம் வந்துரும். அதுக்கப்புறமா யோசிப்பாங்க எங்க அம்மா என்ன பண்ணலாம்? எங்க அம்மா வேற மாரி. ஷி இஸ் சோ ஸ்வீட் யூ நோ. எனக்கு ஒண்ணு புரியல. அது உன் வீடுடி. அதுதான்டி உன் வீடு. அங்க இருந்து ஓடி ஒளிறன்ற எனக்கு புரியல. என் வீடு இல்லையா? இதுவும் என் வீடு தான். அது எல்லாமே என் வீடு தான். நான் எங்க வேணா இருப்பேன். உன் வீட போட்டு சாவி ஒளிச்சு வைக்க சொல்றாரு. ஊரும் எனக்கு புரியலடி. உனக்கு என்னதானே நடக்குதாங்க? ஏன் நீ மறைக்கிற? சொல்லுடி. எது எது எப்ப தெரியணுமோ, அது அது உங்களுக்கு அப்பப்ப தெரிஞ்சா போதும். இப்ப அது தெரிய வேண்டாம். அவ்வளவுதான். இது என் வீடு இல்லையா? இதுவும் என் வீடு. அதனால நான் இங்க இருந்துப்பேன். ஓகேவா? நீங்க தேவையில்லாம யோசிக்காதீங்க. புரிஞ்சுதா? அம்மா நான் தான் சொல்றேன், நீ சொல்லிடு, இதுல என்ன இருக்கு, ஒண்ணும் இல்ல, சொல்லிய. ஏன் நான் காலேஜ் போவேனாவா? ஏன் அவர் இங்க நிறுத்தி வச்சுக்க. அவ்வளவுதான். அவருக்கு இப்ப தெரிய வேண்டாம். அப்புறமா தெரியட்டும். நீங்களும் தேவையில்லாம யோசிக்காதீங்க. புரியுதா? ஆனா எனக்கு கூட லைட்டா. ஏய் வேண்டாம். தயவு செஞ்சு வேண்டாம். அவங்க நம்மளதான் பாக்குறாங்க. வேற ஏதாவது பேசுங்க. தெரிஞ்சா அப்பதான் வேண்டாம். ஏ ப்ளீஸ். வச்சுக்கிட்டே இரு. எனக்கு கோவம் ஏறிக்கிட்டே இருக்கு. அப்படிதான் சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்குலாம் தெரியட்டும். அவங்க ஏதாவது உனக்கு பண்ணிருக்கட்டும். அவங்க எந்த விதிக்கு போறாங்கன்னு மட்டும் பாரு. அதுமா இதில் நீங்க சொல்லணும்னு வேற நினைக்கிறீங்க. ஏன் வேண்டாம். அப்படியே டாபிக் மாத்துங்க ப்ளீஸ். கெஞ்சி கேட்டுக்கிறேன். இல்லடா நிஜமாதான் அங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குடா. ஒரு நாள் அம்மா ஆரம்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணாங்கடா. அவங்க செம்மையா அழுதாங்க. அழுதவங்க ஏதோ சொல்ல வந்தாங்க. அப்போ ஒரு மேடம் வந்தாங்களா, அதோட அவங்க டாபிக்க மாத்திக்கிட்டாங்க. அம்மா அதை பேச ஆரம்பிக்கும் போது அப்படி பயந்து ஒரு மாதிரி அழுதாங்கடா. அப்ப நிஜமாவே இங்க ஒரு ஆஃபீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு. அதை நான் பெருசா எடுத்துக்கல. எனக்கு அதை கேட்கணும்னு தோணல. ஆனா இப்ப யோசிக்கும் போது அம்மா ஏதோ ஒரு பிரச்சனையா தான் அப்ப சொல்ல வந்துட்டாங்க. முட்டாள்றா, நான் அதை கண்டுக்காம போயிட்டேன் பாரு. ஒரு ரூம பூட்டுற அளவுக்கு பிரச்சனை இருக்கும்னா அப்ப என்னடா பிரச்சனை எனக்கு புரியல. ரூம பூட்டி வைக்கிற அளவுக்கு அப்ப ரூம்ல அவங்க போய் என்னடா பண்ணாங்க எனக்கு புரியல.
ஒரு ரூம்லயே போட்டுறானா அப்ப என்ன நடக்கும்? ப்ளீஸ் அவங்க டாபிக் இப்பயே பொண்ணு வாயில இருந்து புடுங்கிடுவாங்க, இல்ல எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. ப்ளீஸ் டாபிக் மாத்துங்க, கெஞ்சி கேக்குறேன். சரி வாயன், நம்ம ரூமுக்கு போலாம். இவங்க ஏதோ மொக்கையா பேசுறாங்க, அதெல்லாம் நமக்கு எரிக்கிட்டது, போர் அடிக்குது. வா நம்ம ரூம் போலாம். தேங்க்யூ. ஆமா வாங்க போலாம். இவங்க ஏதோ மொக்கையா பேசுறாங்க, எனக்கும் இது பிடிக்கல. எனக்கு போர் அடிக்கிற டாபிக் எல்லாம் வேண்டாம், நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாம். வாங்க நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாமா? இப்ப என்ன, நாங்க இதை பத்தி பேசக்கூடாது அதானே? நீயும் சொல்ல மாட்ட, நாங்களும் பேசக்கூடாது அதானே? சரி, நான் பேசல. நீ எப்ப சொல்றியோ சொல்லு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு, புரிஞ்சுதா? ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்ககிட்ட கேட்காம நான் விட போறது இல்ல. அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க என்கிட்ட வாங்குவாங்க பாரு. சரிம்மா, டென்ஷன் ஆகாதீங்க. நானும் உங்களை விட சொல்லல, புரியுதா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நான் உங்களை தடுக்க மாட்டேன். இப்ப அதை பத்தி எதுக்கு பேசுறீங்க? இப்ப அது வேண்டாம், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? சரி, ஒன்னதுக்கு மட்டும் பதில் சொல்றியா? இப்போ உனக்கு ஊருக்கு போக பயமா இருக்கா? ஐயோ, ஆமாண்ணா இங்கே தங்க வச்சிருவாரு. இல்லையம்மா, ஏன் அப்படி கேக்குறீங்க? நான் ஏன் பயப்பட போறேன்? உண்மையை மட்டும் சொல்லு பொண்டாட்டி. நான் ஏமா பயப்பட போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நிஜம் மட்டும் சொல்லி தங்கம். சரி, நேத்து மீட்டிங் போனீங்களே, அது என்ன கதை? அப்போ உனக்கு பயம் இருக்கு. அண்ணா, நேத்து மீட்டிங் கதை என்னன்னு கேட்டார். 3 ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அதுல ஒண்ணு சென்னை. ஆனா சென்னை 2 மாசத்திலேயே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் முடியவே 3 மாசம் ஆகும். இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஒண்ணு முடிச்சிட்டா அந்த ப்ராஜெக்டோட வரலாம், இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு வரணும். அதுதான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ எங்க மேல அக்கறை இருக்கிறவங்க 3 மாசத்துல முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட 2 மாசத்துல முடிச்சுட்டு சென்னைக்கு சீக்கிரம் வாங்க, அவ்வளவுதான். சென்னை ப்ராஜெக்டோட சென்னைக்கு வாங்க. இதே சத்தியம் எங்ககிட்ட இருந்து எல்லாரையும் பிரிக்கிறீங்க அதானே? ஏன் சென்னை ப்ராஜெக்ட்ல நீங்க இல்லையா? இங்க விட்டுட்டு அங்க வந்து நான் என்ன பண்ணேன்? இதுவா உங்க ஊரு? என் கூட வந்து இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, புரியுதா? அதனால சென்னையில வந்து என் கூட இருங்க, ஓகேவா? புரியுது பொண்டாட்டி, புரியுது. உனக்கு பயம் இருக்கு இல்ல, இங்க இருந்து போறதுக்கு நீ பயப்படுற. சரி, சென்னை ப்ராஜெக்டோட வரேன். சென்னை ப்ராஜெக்டோட தானே போறணும். உங்ககிட்ட நான் சொல்லல, 2 மாசத்தை முடிச்சுட்டு சென்னைக்கு வரண்டி. வந்து அவங்க எல்லாருக்கும் இருக்கு, எவ்வளவு உன்னை டார்ச்சர் பண்ணணும், ஓட ஓட அடிக்கல இருக்குடி அவங்களுக்கு. அது யாரா இருந்தாலும் சரி, எங்க அம்மாவாவே இருந்தாலும் சரி, உண்டில பண்ணிடுவேன். இது என்னைக்கு ஒர்க் பண்ணி முடிக்கிறேன்டி, முடிச்சுட்டு அங்க வரேன்டி. உனக்கு அப்புறம் ஒரு நாள் கவலைப்பட வர மாட்டேன்டி. என்னடா யோசிக்கிற? இல்லடா, உன்கிட்ட பேசணும், அது இப்ப வேண்டாம், அப்புறமா பேசுறேன். ஒண்ணு இல்ல. சரி, என்ன எல்லாம் அமைதியாயிட்டீங்க? ஏதாவது குடிக்கிறீங்களா? ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஏதாவது வேணுமா? எதுவும் வேணாண்டா. சரிம்மா, சீரியஸா சொல்லு, எனக்கு என்னைக்கு தான் ஃபிளைட்டு? உனக்கு இன்னும் டிக்கெட் போடல. எப்பதான் போட போறீங்க? இன்னும் ஒரு 10 டேஸ்ல கூட. உருட்டக்கட்ட இருக்குமே, எங்க அண்ணி உங்க பின்னாடி இருக்கா பாருங்க. என்னடி 5 days தானே கேட்டீங்க, அதுவும் அதுலயே 2 நாள் போயிடுச்சு, இன்னும் 3 நாள் இருக்கு, அவ்வளவுதான். இன்னும் 10 days கேக்குறீங்க, அவ்வளவுதான். உங்களை பிச்சுடும் பிச்சு. ஒழுங்கா டிக்கெட் போடுங்க. 3 days முடிஞ்சதுக்கு அப்புறம் டிக்கெட் இருக்கணும், எல்லாம் பிச்சுடுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டு. அட்லீஸ்ட் இன்னொரு 5 டேஸ் ப்ளீஸ் டி. உருட்டுக்கட்ட இருக்கு, எடுத்தாலும் வைங்க, அவ்வளவுதான். சரிடி, ஓடுற மூடு ஆகாது. நான் ஒரு புருஷன் பாசம் இருக்கா பாரு, புருஷன் விட்டு ஓடுறதுலே குறியா இருக்கா. ஓடுறதுல குறியா இருக்கா? நீங்க பாத்தீங்க. எதுக்கு கிளம்பணுன்ற வாங்க, இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு நம்ம போலாம் ப்ளீஸ். ஏண்டா, சீரியஸாவே அடிச்சிடுவேன், அமைதியா இருந்துருங்க சொல்லிட்டேன். பார்த்து பேசுறா பாரு. பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களை பாக்குறதாவே இல்ல. டிக்கெட் புக் பண்ணலன்னு வைங்களேன், உருட்டுக்கட்டை தான் வரும், சொல்லிட்டேன். அதனால ஆண்டி சொன்னது கரெக்டாண்டா, இவ்வளவு டாக்டர் படிக்க வச்சது தப்பு. இவ்வளவு டீச்சருக்கு தான் படிக்க வச்சிருக்கணும்டா, டீச்சருக்கு தான் படிக்க வச்சிருக்கணும். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் விட்டு கட்டி தூக்குறா, அடிக்கிறேன்ட்டு. அது என்ன ஆண்டி சொன்னாங்க, அவங்களுக்குலாம் மாமியார் ரொம்ப நல்லவங்க, உனக்கு மட்டும் அப்படி இல்லைன்னு எனக்கு புரியல. அவங்க ஃபன்னா பேசினதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, என் பொண்ணுக்கு மாமியார் எப்படி வருமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. நீங்க மாப்பிள்ளைன்னு அவங்களுக்கு தெரியாது இல்ல, அதனால அப்படி சொன்னாங்க. அம்மாவும் பொண்ணும் ஓப்பன் புக்கா இருப்பாங்களாமடா, அவங்களுக்கு மாப்பிள்ளை யாரும் தெரியாதா, மாமியார் யாரும் தெரியாதா, இதை நம்ம நம்பணுமா? கேட்டுக்கடா, புரிஞ்சுதுடா உனக்கு? இவங்க இப்ப ஒரு கதை கட்டுவாங்க, அதை நான் நம்பணும். சரி, இப்போ உங்க பிரச்சனை தான் என்ன? தயவு செஞ்சா சொல்றீங்களா? இப்படி சுத்தி சுத்தி பேசாதீங்க.
உனக்கு இப்ப அங்க யாரால பிரச்சனை எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். கதைன்றது உங்களுக்கு இப்ப தெரியாது. எப்ப தெரியணுமோ அப்பதான் தெரியும். புரிஞ்சுதா? இப்ப எதுவுமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். நீங்க அவ்வளவு சீரியஸா யோசிக்கிற அளவுக்கும் அவ்வளவு டென்ஷன் ஆகுற அளவுக்கும் என் கதை எதுவும் கிடையாது. அது வெறும் ஃபன் தான். புரியுதா? அது அப்படியே விடுங்க. நீ ஏன் 2 நாள் 3 ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் அப்படிலாம் ஒர்க் பண்ற? ஏன் அப்படிதான் ஒர்க் பண்ணுவீங்களா என்ன? அப்படிலாம் இல்லம்மா, அது கம்பல்சரி எல்லாம் கிடையாது. நமக்கு லீவ் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் ஒர்க் பண்ணலாம். இல்ல வேற யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் பண்ணலாம். அந்த மாதிரி. இல்லைன்னா எமர்ஜென்சி வேற யாருமே இல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பண்ணலாம். மத்தபடி எதுவுமே கம்பல்சரி கிடையாது. இப்படி நம்ம பண்ணோம்னா கூட அதுக்கான லீவ் நம்ம வேற எப்பனா எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு லீவ் எடுக்க பிடிக்காது. எனக்கு வீட்ல இருக்கிறத விட அங்க இருக்கிறதே ஹாப்பியா இருக்குமா, அதனால நான் அங்க போயிடுவேனா. அதனால நான் லீவ் எடுத்தது இல்லைன்றதுனால எனக்கு நிறைய லீவ் இருந்துச்சு, அவ்வளவுதான். அங்க போனா நிறைய பேசுவேன், நிறைய கதை கேட்பேன். பேஷண்ட்ஸோட கதை. அங்க டார்ச்சரும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அங்க டார்ச்சருங்களை விட பிடிச்ச விஷயங்க நிறைய இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாதுல்ல. அம்மா மம்மி எங்கன்னா ஃபங்க்ஷன் அது இது கடை ஏதாவது ஒண்ணு வெளியே போயிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே இருக்குமா. மாமா அப்பா எல்லாருமே ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. வேற யார் இருக்கா? ஆப்வியஸ்லி தேவையில்லாதவங்க தான் அந்த வீட்ல இருப்பாங்க. அவங்க கூட இருக்க எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க கூட இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க என்ன வேலை வாங்கி கொடுமைப்படுத்துவாங்க. எனக்கு அது பிடிக்காது. அஃப்கோர்ஸ் சமைக்கலாம் சொல்லுவாங்க. எனக்கு சமைக்கிறது பிடிக்கும் தான். ஆனா அவங்க வேணும்னே ஏதாவது குறை சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. அதனால என்ன ரெஸ்ட் எடுக்க விடாம வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. அதனால எனக்கு பிடிக்காது. அதே நான் அங்க போய் அதே வேலை செஞ்சா கூட எனக்கு பிடிச்சி வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஜாலியா இருக்கும். ரெஸ்ட் எடுக்கணும்னா நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். என்னால முடியலன்னு நான் எழுந்து போனாலும் என்னை யாரும் கேட்க போறது இல்ல. அந்த மாதிரி. அன்னைக்கு பாத்தீங்களா அந்த அக்கா, அவங்க கூட பேசுவா. அது மாதிரி இன்னும் 4 அக்காங்க இருக்காங்க. அவங்க கூட பேசுறது, அவங்க அவங்க வீட்டு ஏரியால நடந்த கதை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு எனக்கு வீடை விட அங்கதான் சந்தோஷம் அதிகம். அவ்வளவுதான். அதனால அங்கேயே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வேலை வாங்குவாங்களா? புரியல. வேலை வாங்குவாங்க, என்ன வேலை வாங்குவாங்க? குக் பண்ண சொல்லுவாங்க. அவங்க ரூமை யார கட்ட சொல்லுவாங்க. ஏதாவது தேவையில்லாத வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா ஒரு தண்ணி வேணும்னா கூட என்னதான் மேல இருக்க என்ன கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி. அவங்களுக்கு நான் வீட்ல இருந்தா என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சில பேருக்கு தோணும். அதனால எனக்கு பிடிக்காது பட்டு. அதனால நான் வீட்டை அவாய்ட் பண்ணிட்டேன். அதே அம்மா வீட்ல இருக்கும்போது எனக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஆனா அங்க மோஸ்ட்லி தனியா இருக்க மாதிரி இருக்கும். அதான் சொல்றேன், ஏதாவது ஃபங்க்ஷன் வரும், அம்மா எங்கன்னா போயிட்டே இருப்பாங்க, என்ன வெறுப்பேத்துவாங்க. அதுக்கு அந்த வீட்ல தனியா இருக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தாவது யாராவது கூட இருப்பாங்கல்ல அப்படின்னு அங்கே இருந்துறது. அவ்வளவுதான். பத்தாவதுக்கு 24 hours வீர அங்கதான் இருப்பா. ஸோ அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவ்வளவுதான். இப்ப நான் லீவ் எடுத்தேன்னா சண்டே இல்லைன்னா மண்டே தான் லீவ் எடுப்பேன். ஏன்னா மோஸ்ட்லி டேடி எப்பனா சண்டே போக மாட்டாரு. மாமா அதே மாதிரி மண்டே ஆபீஸ் பழக்கத்திலேயே மாமா எப்ப ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தாலும் மண்டே தான் எடுப்பாரா. அதனால அந்த டைம் வந்து ரெஸ்ட் எடுத்துப்பேன். அதனால நான் லீவுன்னு ஒண்ணு எடுத்தேன்னா, இல்ல என்னோட லீவ் வேணும் அப்படின்னா அவங்க வீட்ல இருக்கும்போது மட்டும்தான் எடுப்பேன். மத்த எப்பயும் எதுக்காகவும் எடுக்க மாட்டேன். அவ்வளவுதான். ஆனா நான் அப்படி சேர்த்து வச்ச லீவ் தான் இப்ப நான் இவ்வளவு நாள் எடுக்க முடியுது. இன்னும் என்ன சொல்றது, அவ்வளவு லீவ் நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு அர்த்தம். இல்லைன்னா 1 மாசம் உங்க கூட இருக்க முடியுமா? எப்படி? அடிப்பாவி, லீவ் எடுக்காமல வேலை செய்வாங்க. உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? வீட்ல இருந்து சில பேர் நம்ம கூட பேசுவாங்களா பேச மாட்டாங்களான்னு ஏங்குறத விட, இல்லைன்னா அவங்க ஏன் பேச மாட்றாங்க அப்படின்னு யோசிக்கிறத விட, அது மாதிரி யோசிச்சு யோசிச்சு மண்டைய பிச்சுக்கிறத விட, ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க ஜாலியாவது இருக்கலாமே அங்க ஓடிடுவேன். போதுமா? அப்ப நான் தான் காரணம்ன்ற. அப்படியும் இருக்கலாம். சரி, கிளம்பும் போது உங்க அம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? பத்திரமா போயிட்டு வான்னு சொன்னாங்க. இல்லையே, நான் சொன்ன மாதிரி தானே நடந்துச்சு அப்படின்னு நோ சொன்னாங்களே, அது என்ன கதை? என்ன என் கேட்டோன்னு இப்படி ஒரு சிரிப்பு வருது, என்ன கதை? ஏன் கம்முன்னு இருங்க நீங்க வேற கிளப்பி விடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது அம்மா பொண்ணு சீக்ரெட், அதெல்லாம் வெளியே வராது. அம்மா பொண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏன் அம்மா பையனுக்கு தெரியக்கூடாதா என்ன? அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ சிரிக்கிறத பார்த்தா எனக்கு பயங்கர யோசனையா இருக்கு. எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லு ப்ளீஸ்.
எல்லாம் சொல்ல முடியாது. ஃபோன் பண்ணி கேட்டுருவேன். கேட்டுக்கோங்கன்ட்டல நான்லாம் சொல்ல மாட்டேன். என் வாயில இருந்து வராது. மச்சான் ஃபோனை போட்டு நான் கேட்டே. விளையாடுறீங்களா? அப்ப நீ சொல்லு. நான் அதை சொல்ல மாட்டேன். டேய் ஆண்டிக்கு ஃபோன் போடுறா, அவங்க கிட்டே நம்ம கேட்டுக்கலாம். இங்க எந்த பதில் வராது தெரிஞ்சிருச்சுல. ஆமா மாப்பிள்ள, ஆமா, எனக்கும் அது தெரிஞ்சே ஆகணும். ஏங்க நிஜமா இதுக்காக ஃபோன் பண்ணி கேட்க போறீங்களா? அப்ப நீ சொல்லு பொண்டாட்டி, நாங்க கேட்கல. பரவாயில்ல, நீங்க அங்கேயே கேட்டுக்கோங்க. என்கிட்ட இருந்து அதுக்கு பதில் வராது. டேய் ஸ்பீக்கர் ஆன் பண்றா. அதெல்லாம் பண்ணிட்டேன்டா, அதான் பெல் போகுதுல. ஹலோ, என்னடா இப்பதான் ஃபோன் பண்ணீங்க, அதுக்குள்ள திருப்பி பண்றீங்க, என்ன விஷயம்? இல்ல, உங்க பொண்ணு ஊருக்கு போகும்போது என்ன சொல்லி அமிச்சிங்க? என்னவோ சொன்னீங்களே, நான் சொன்னதுதான் நடந்துச்சு அப்படி இப்படின்னு ஏதோ பேசுனீங்களா, அது என்ன கதை? டேய் அதை கேட்க வாடா இப்ப ஃபோன் பண்ண. ஆமாமா ஆமா, எனக்கு அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சே ஆகணும், அதை கேட்க தான் ஃபோன் பண்ணேன். டேய் அது எதுக்குடா உனக்கு இப்போ? நீ அவளை கேட்டாலும் அவளே சொல்வாளேடா அது. அவ தான் சொல்ல மாட்டாளேம்மா, அதனால தான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு பண்ணேன். அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத சொல்ல மாட்டா, எனக்கு தலை பிச்சுக்கிறது என்ன எனக்கு தெரிஞ்சே ஆகணும். டேய் அவளே கேளுடா. நீ வேற சிரிக்காதம்மா, நீ சிரிச்சா எனக்கு இன்னும் பல யோசனையா இருக்கு. தயவு செஞ்சு அது என்ன கதைன்னு சொல்லுமா ப்ளீஸ்மா, இல்லை மண்டை வெடிச்சிருமா, ஏமா என்ன புரிஞ்சிக்க மாட்டேற? சரி நீ மட்டும் தானே இதை கேட்குற, வேற யாரும் இல்லையே. டேய் ஆமான்னு சொல்லு, நீ மட்டும் தான் கேட்குறேன்னு சொல்லு. பொண்டாட்டி வாய் திறந்தன்னு வெய்ய கடிச்சிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. யார் இருக்காருன்னு பார்க்க மாட்டேன். பாவமா, அம்மா வளரிடுவாங்கம்மா, ப்ளீஸ்மா. நீ ஏதாவது வாயை திறந்த 10 நாள் இங்கே தங்க வச்சிருவேன், ஜாக்கிரதை. அவ்வளோதான் பொண்டாட்டி, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சாரிம்மா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். நான் பண்ணல. என்ன நாத்து மாட்டின போல. ஆமா நீ ஆமா மாட்டினேன். என்ன பண்றது? ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. நான் மட்டும் தாம்மா இருக்கேன், சொல்லு. இல்லைடா, ஆல்ரெடி நாங்கள் ஊர்லேருந்து வரப்போ அது வீட்லேயே இல்லை, அது கேம்புக்கு போயிருந்துச்சா. பத்தாததுக்கு அதுக்கு உடம்பு சரியில்லாம வேற போச்சா, அதை நான் பார்க்கவே இல்லை. வந்த அன்றைக்கே நீங்கள் மறுநாள் அதுக்கு டிக்கெட்டு போட்டிங்களா, அது கிளம்பிடுச்சா. ஸோ அது என்ன பண்ணுச்சுன்னா, வந்த அன்றைக்கே வந்து இது மாதிரி நீங்கள் வர சொல்லிட்டீங்கன்னு தெரிஞ்சதுனால உங்களுக்கு மசாலா அரைக்கிறேன், பொடி அரைக்கிறேன், அதை அரைக்கிறேன், இதை வாங்கணும் அதை வாங்கணும், கடைக்கு போகிறது வர்றது, அதை காய வைக்கிறது, அரைக்கிறது, அப்படியே போச்சா. சரியாக கூட பார்க்கலடா அதை ஒரு நின்று நிதானமாக பார்க்கவே இல்லை. மறுநாள் காலேஜ் போச்சு, கையெழுத்து வாங்கிட்டு வரேன்னு போச்சுன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு. அவனுங்க அதை பெண்டு கைட்டி தான் அமிச்சானுங்க, அந்த வேலை இந்த வேலை அப்படி இப்படின்னு அங்கே முடிச்சுட்டு வந்து திருப்பி நேற்று அரைச்சது இது பண்ணது ஆற வச்சது எல்லாத்தையும் கட்டி மூட்டை கட்டுச்சா. திருப்பி அந்த லூஸால் 2வது வாட்டி மூட்டை கட்டுச்சா. இப்படியே போச்சா. அதை பார்க்காம பேசாமல் ஒரு மாதிரியாக இருந்துச்சா. அதனால் என்னால் அங்கே இருக்க முடியல. அந்த வீட்டிலேருந்து நான் நம்ம வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டேன்னா, நிஜமாக கிளம்புற அளவுக்கு அதை பார்க்குற அளவுக்கு தைரியம் இல்லைன்ட்டு நான் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருந்தேன்னா வந்து கத்துனான். நான் கிளம்புறேன், நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் வராமல் நீங்கள் இங்கே இருக்கீங்க, என்ன விஷயம், ஏன் நான் போகிறது பிடிக்கலையா அப்படி இப்படின்னு அவள் கேட்ட உடனே என்ன அறியாமல் எனக்கு அழுக வந்துச்சா. நான் அழுதுட்டேன்னா. இங்கே வரதுக்கு ஏம்மா அழுத? நாங்கள் என்ன குடும்பக்காரனா இல்லை நாங்கள் நல்லா பார்த்துக்க மாட்டோம்னு நினச்சி எனக்கு புரியலம்மா. எங்ககிட்ட தான் நம்ம வரா, அதுக்கு ஏம்மா அழுத? இச்சி, நான் ஏன்டா அப்படி நினைக்க போகிறேன்? உங்ககிட்ட அனுப்புறதுக்கு எனக்கு என்னடா பயம் இல்லை வருத்தம். அது அப்படி இல்லைடா. அவள் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்புனாலாம் எனக்கு என்னோடய சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சுடா. நான் எப்படி எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவேனோ அது மாதிரி கிளம்புனாலா. அது எப்படி சொல்கிறது, புருஷன் வீட்டுக்கு கிளம்பி போகிற மாதிரி கிளம்புனாலா. அதை பார்த்த உடனே என்ன அறியாமல் ஒரு அழுக்க வந்துடுச்சுடா. அதனால் அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன்டா. அவ்வளோதான்டா, வேற ஒன்றும் இல்லைடா. அப்போ தான் நான் கேட்டேன், என்னடி புருஷன் வீட்டுக்கு இப்போ விட்டு போறியா அப்படின்னு கேட்டேனா. அதுக்கு அந்த லூஸ் சொல்லிச்சு, அது புருஷனா இல்லையானே தெரியல, நீ வேற ஏமா அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தாளா. அதனால் சொன்னேன், இப்போல்லாம் எப்படி சொல்வடி, அங்கே போனோடனே அம்மாவை மறந்துடுவேன், புருஷன் பின்னாடியே திரிவேன் அப்படின்னு சொன்னேன்டா. அவ்வளோதான். அப்புறம் அம்மாவை மறந்துடுவேன்னு சொன்னேன். அப்படிலாம் மறக்க மாட்டேம்மா. ஓ அப்படி? ஆமாண்டா ஆமாம். அப்படிலாம் இல்லைம்மா, டெய்லி பேசுவோம்மா அப்படின்னு சொன்னாடா. ஆனால் பேசவே இல்லை. இன்றைக்கி தான்டா பேசியிருக்கா இத்தனை நாளில். அதனால் புரிஞ்சுது, புருஷனாக தான் இருக்காரு. அவள் பேசுறதை வச்சோம் அவளை பார்த்தோம் புரிஞ்சுக்கிட்டேன். போதுமா? பத்தாததுக்கு அவள் வேற ஆமான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டா. அவள் வெளியில் சொல்லலைன்னா கூட குழந்தைக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்துச்சுடா. அவளாவே இல்லை. என்ன சொல்கிறது, அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலடா. அவள் வெளியே சொல்ல மாட்டா. ஆனால் அவள் நிஜமாகவே அவர் புருஷனாக இருக்காரா இல்லையா அப்படின்ற குழப்பம் நிஜமாகவே அவளுக்குள்ளே நிறைய இருந்துச்சுடா.
ஏன்னா அவளை சுற்றி அவ்வளோ பிரச்சனைங்க நடந்துச்சுல்ல. அதில் அவளை எவ்வளோ பேர் என்னென்னவோ பேசி என்னென்னவோ குழப்பி விட்டாங்கல்ல. அதனால் என்ன சொல்கிறது, அவள் பட்ட கஷ்டம்னு சொல்கிறதா சோகம்னு சொல்கிறதா ஏதோ ஒன்றுத்துக்கு இப்போ இந்த நிமிஷம் அவளை பார்க்கும்போது எனக்கு நிஜமாகவே சந்தோஷமாக இருக்குடா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் இருந்த இடத்தையும் அவள் முகத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு தான் அவளை கலாச்சண்டா இன்னும் கொஞ்சம் சிரிப்பான்ட்டு அவளை வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். ஏன்னா அவள் சிரித்து பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சா. அதுவும் நீங்கள் இடிச்சிட்டு போனதில் அந்த 2 மாதத்தில் அவள் சிரிப்புனா என்னன்னு கேட்டுட்டு இருந்தாளா, அதனால் அவளை சிரிக்க வச்சேன், வேற ஒன்றும் இல்லைடா. அவள் என்கிட்டயுமே எல்லாம் சொல்லியிருப்பான்லாம் நான் சொல்ல முடியாதுடா. ஏன்னா என்கிட்ட சொல்லாத சில விஷயம் கூட அவளுக்குள்ளே இருக்கும்னு எனக்கு தோணும்டா. ஏன்னா அவள் எதுவுமே மேலோட்டமாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும், சிறிது மட்டும்தான் உள்நோக்கமாக சொல்லுவாள். அதனால் அவள் அதெல்லாம் மறந்துட்டு இப்போ சிரிச்சால, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் அவளை இன்னும் கலாச்சண்டா, வேற ஒன்றும் இல்லைடா. அப்பா மாப்பிள்ளை வீட்டுக்கு அவளை அமுச்சு வச்சிட்டீங்க அப்படிதானே? அப்பா நாங்கள் பொண்ணை திருப்பி அனுப்ப வேண்டாம் அப்படிதானே? டேய் என்னடா சொல்கிற? ஆமாம், மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்ட்டு அழுது அனுப்பி வச்சிட்டீங்க. அப்புறம் என்ன, நீங்கள் என்ன எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சும்மா சும்மா உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்களா என்ன? இல்லை எங்கள் கூட வந்து எங்களை தானே டார்ச்சர் பண்ணீங்க. அதே மாதிரி உங்கள் பொண்ணு எங்கள் கூட வந்து எங்களை டார்ச்சர் பண்ணட்டும், அவ்வளோதான். அவங்க புருஷன் எப்போ வராரோ அப்போ அனுப்பி வைக்கிறோம் அவளை. கொன்றுவேன். இங்கே வேற எல்லாம் நடக்கும். என் பொண்ணு ஒழுங்காக இங்கே அனுப்பி வைங்க. என் பொண்ணு எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், ஒழுங்காக அனுப்பி வைங்க. என் பொண்ணுக்கு இன்னும் 4 மாதம் படிப்பு இருக்குது, அவள் அதை முடிக்கட்டும். முடித்ததுக்கப்புறம் மாப்பிள்ளை இப்போ எப்படி வச்சுன்னு இருக்காரோ அப்படியே வச்சுக்க சொல்லுங்கள். ஏன் தலையில் கூட தூக்கி வச்சுக்க சொல்லுங்கள், புரியுதா? சரிம்மா, அதுக்கு தான் ஃபோன் பண்ண, வேற ஒன்றும் இல்லைம்மா, வச்சிடுறேம்மா. சரிடா, பார்த்து அவளை பத்திரமா அனுப்பி வைங்க. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம உங்கள் ரூமுக்கு ஓடிடலாம். எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது, வாங்க நம்ம ஓடிடலாம். இப்போ இங்க இருந்து யாராவது நகர்ந்தாங்கன்னா நான் உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னம்மா பண்ணுற? உங்க அம்மா தானே சொன்னாங்க மடியிலே வச்சுக்க சொல்லி, அதான். போதும், இறக்கி விடுங்க. அப்போ அம்மாவும் பொண்ணு இவ்வளோ கதை பேசுவீங்க, அதில் கூட நோ சொன்னாங்களே, மாப்பிள்ளையா இல்லையான்னு தெரியாத ஒன்று. எத்தனை வாட்டி தான் கேட்பீங்க? நான் தான் சொன்னேன்ல, நான் ஒரு குழப்பமாக இருந்தேன், பயமாக இருந்தேன்னு. அது உண்மை தானே, நான் டவுட்டில் தானே வந்தேன். அந்த டவுட் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்காதா, அதை தான் சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதான் இப்போ லாஸ்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அப்புறம் என்ன? நிஜமாவே நீ அங்கே சந்தோஷமா இருந்தியாடி? சோகமாக மட்டும் இல்லை, சந்தோஷமாகவும் இருந்தேன். போதுமா? ப்ளீஸ் டி, அங்கே என்ன நடக்கும், உனக்கு என்ன நடந்துச்சு, ஏதாவது ஒன்றாவது சொல்லுடி ப்ளீஸ் டி. சும்மா தேவையில்லாமல் ஏதாவது யோசிச்சு தலை வலிக்குதுன்னு வந்தீங்கன்னு வைங்களேன், வீட்டுக்கிட்டே தலையில் போட்டுரும், அவ்வளோதான். ப்ளீஸ் டி, நீ சொல்லிட்டு நான் யோசிக்க மாட்டேன்ல ப்ளீஸ் டி. உங்களுக்கு அதெல்லாம் தெரிய காலம் வரும்போது தெரியும், புரியுதா? இப்போ எதுவும் நான் சொல்ல மாட்டேன், புரிஞ்சா? நீங்கள் என்ன சொன்னீங்க, எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து தெரிஞ்சுக்கோ தானே சொன்னீங்க. அது மாதிரி நீங்கள் அங்கே வந்ததுக்கப்புறம் எல்லா கதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன், எல்லாமே சொல்கிறேன், போதுமா? ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம ரூமில், புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அதுக்கு ஏன் அவ்வளோ சோகமோடு? நீ தான் எல்லாத்தையும் மறைக்கிறியே. உங்கள் கூட நான் பேசிட்டு தான் இருப்பேன், நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இப்போ இந்த நிமிஷம் நான் சந்தோஷமாக தானே இருக்கேன், அப்புறம் என்ன? சரி. நீங்கள் கேட்ட ஆடியோ வீடியோ எல்லாம் நீங்கள் அங்கே வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம், ஓகேவா? இவ்வளோ வாடி இருக்கு. ஆமாம், அவளுங்க நிறைய தான் எடுத்து வச்சிருக்காளுங்க, எனக்கே தெரியாது. அவளுங்க உங்களுக்கும் எடுத்து வச்சிருக்காளுங்க, அது என்னெல்லாம் தெரியாது. மேபி நான் பேசினது புலம்புனது அது மாதிரி ஏதாவது இருக்கும், வந்து அங்கே பார்த்துக்கோங்க. சிலது என் லேப்டாப்லேயே இருக்கும். இனிமேலாவது அந்த லேப்டாப் யூஸ் பண்ணியாடி? லேப்டாப் பண்ணுவேன், ஆனால் ஃபோன் பண்ணுவேனான்னு தெரியாது. உங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்த லேப்டாப் யூஸ் பண்ணுவேன், ஆனால் நான் வாங்கி கொடுத்த ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், இது என்ன அநியாயம்? அம்மே, அந்த லேப்டாப்பில் தான் இத்தனை வருஷமாக பண்ணியிருக்கேன், அதனால் அது ஓகே. ஃபோன் ஒன்றும் பெருசாக நான் யூஸ் பண்ணல, என்ன ஃபோட்டோஸ் தானே, அந்த ஃபோட்டோஸ் அப்படியே அந்த ஃபோன் இருந்துட்டு போட்டோம். திருப்பி வாட்ஸ்அப் மாற்றி இன்ஸ்டால் பண்ணி அது தேவையில்லை தானே. இது யூஸ் பண்ணுறேன், நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன், அது அப்படியே இருக்கட்டும். இது வேறு புதுசில், இது என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ உனக்கு புது ஃபோன் தானே பிரச்சனை, நான் வாங்கி தரேன், அவ்வளோதான். நம்ம இப்போ ஷாப்பிங் போகலாமா, ஃபோன் வாங்கலாமா? அப்படி சொல்ல வரல. வேண்டாம், உங்களுக்கு புது ஃபோன் வாங்கி தரேன், நான் வாங்கி கொடுத்தது மட்டும் தான் யூஸ் பண்ண எனக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், புதுசாக ஃபோனில் அதுக்கு காசு ஆனால் எதுக்கு நான் வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேனேன்னு சொன்னேன். சரி நான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறேன், அது அப்படியே அந்த ஃபோட்டோஸோட பத்திரமா இருக்கட்டுமேன்னு யோசித்தேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறேன், நீங்கள் புது ஃபோன் வாங்கினீங்கன்னா அதை தொடவே மாட்டேன் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன, நீங்கள் வாங்கி கொடுத்தது தான் நான் யூஸ் பண்ணணும், நான் அந்த ஃபோனை திருப்பி யூஸ் பண்ணிக்கிறேன், போதுமா? அமைதியாக இருங்க. உடனே காசு எதுலலாம் தூக்கிட்டு போய் செலவு பண்ணணும்னு யோசிப்பீங்க போல். இடியட் ஃபெலோ. என்னடி திட்டுற? பின்ன உங்களுக்கு கொஞ்சுவாங்களா?
அப்ப எனக்கு கொஞ்சம் மாட்டியா? வேண்டாம், டாபிக் தேவையில்லாம எங்கேயும் நகர்த்துறீங்க, பிச்சிடும் பிச்சு. சரியே, வாங்க நம்ம ரூம் போலாமா? என்னம்மா? இப்ப எதுக்கு ரூமுக்கு போற? என் கூடவே இரு. அதான் டே ஃபுல்லாக உங்க கூட இருந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? நான் நைட்டு கையில் கூட போய் இருந்துக்கிறேன், அவ்வளோதான். வேண்டாண்டி தங்கம், இன்னும் 3 days தானே, ப்ளீஸ் டி தங்கம். அதே தான் நானும் சொல்கிறேன், 3 days தானே, நான் போய் கையில் கூடவே இருந்துக்கிறேன். ஏய், நான் இதுவே சொல்ல மாட்டேன்டி, ப்ளீஸ் டி. நீ சொன்னதுக்குலாம் நான் ஆமா சொன்னல, அமைதியா இருந்தல, ப்ளீஸ் டி. அதுக்கப்புறம் இதே யோசிச்சு தலைவலி வந்துடும்டி, வேண்டாண்டி. அம்மே, சும்மா என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? தலைவலி வந்துடும் அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கிடையாது. நான் கையில் ரூமில் போய் தூங்குறேன்னுட்டேன். நீங்கள் என்ன சும்மா நடிக்கிறீங்களா? எனக்கு புரியல. தலைவலின்னு சொல்லிட்டு நடிக்கிற, உன்னை ஏமாத்துறேன்னு சொல்றியா? அப்ப எனக்கு வர்றது பொய்ன்னு சொல்றியா? அச்சோ, நான் அப்படி சொல்ல வரல. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ப்ளீஸ்மா, நைட்டு தானே, எங்கே தூங்குனா என்ன? நீங்கள் இங்கே தூங்குங்க, நாங்கள் அங்கே தூங்குறோம், அவ்வளோதான். சரி, 5 minutes ப்ளீஸ், 5 minutes. அதுக்கப்புறம் நீங்க வேணா தூங்க கேட்கல. ஜஸ்ட் 5 minutes என் கூட நீ மட்டும் ப்ளீஸ், புரிஞ்சுக்கோ. ஆனால் கெஞ்சுறதுல நீங்கள் தான்ப்பா பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க. உங்களை என்னால் நிச்சயமாவே சமாளிக்க முடியல. என்னால் நிச்சயமா முடியல, சொல்லிட்டேன். புரிஞ்சிடுச்சு எங்களுக்கு. அப்புறமா வா என்ன, முடிஞ்சா ஓகேவா? ஏன் ஓகே, வாங்க அரசு, நம்ம கிளம்பலாம். ஏண்டி? வாடா. அட ஏன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இருங்க. பாவம். ஓகேவா? அப்புறம் புரிஞ்சுதா? ஏன் அப்புறம் ஓகேவா? அட போங்க, நீங்க வேற. பாத்தியா, இதே சாக்குல இங்க போங்கன்னு சொல்லிட்டல. நான் அப்படி சொல்லலையே, ப்ளீஸ். போதும் எங்களுக்கு புரிஞ்சிச்சுமா, நாங்க கிளம்புறோம். நீங்க இப்படி பேசுறீங்கன்னா நான் இப்பயே வரேன். வேண்டாம், வாங்க மேடம், போலாம் வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ பேசிட்டு வா. நான் சும்மா தான் ஃபன் பண்ணேன், பேசிட்டு பொறுமையா வா, ஓகேவா? சரி விடுங்க, இப்ப நான் மட்டும் தானே இருக்கேன். மாட்டேன். சரி, அட்லீஸ்ட் சொல்லுங்க, என்ன 5 minutes பேசணும். உங்களை என்ன பேசணும்? என் கூடவே தூங்கிட்டாங்க, ப்ளீஸ் டி. செல்ல பண்ணிட்டு தானே. அதெல்லாம் முடியாதுதான். எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டேன், அப்புறம் தங்குறதுக்கு என்னடி பிரச்சனை? ஓகே சொல்லாம தங்குறவங்க பயந்தா ஒரு நியாயம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஓகே சொல்ற நீ, ஏன்டி தங்குறதுக்கு பயப்படுற? அதெல்லாம் அப்படிதான், புரியுதா? அப்படிதான் பேசியாச்சா? இப்ப நான் கிளம்பவா? இப்போ உண்மையை சொல்றியா இல்லையா? இப்ப நான் உண்மையை சொன்னா விட்டுருவீங்களா? அப்புறமா இருக்க சொல்லிலாம் கம்பல் பண்ணக்கூடாது. என்னன்னு சொல்லு. என்ன குரலை மாத்திடுங்க. ஏன்டி தங்க மாட்ற? உங்க கூட தங்குறதுல எனக்கு என்ன பட்டு பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப 4 நாள் உங்க கூட தங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மீதி நாள் ஃபுல்லா நான் இல்லையே நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் நான் தங்க மாட்டேன்னு சொல்றேன். இதே நான் பகல்ல எல்லாரு கூடயும் இருக்க, நம்ம தனியா பகல்ல ரொம்ப நேரம் இல்ல, புரியுதுங்களா? எல்லார் கூடயும் இருக்கும். அதே மாதிரி நான் விட்டு ஊருக்கு போனாலும் நீங்க பகல்ல மத்தவங்க கூட இருப்பீங்க. சோ உங்களுக்கு பகலெல்லாம் ஆளுங்க உங்களுக்கு சுத்தி இருக்கிறதுனால என் ஞாபகம் கொஞ்சம் கம்மியா தான் வரும். அதே நைட்ல நீங்களும் நானும் மட்டும் இங்க இருந்தோம்னா, மீதி நைட் நீங்க தூங்கும்போது நான் இல்லையே நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்குதான் சொல்றேன். அதனாலதான் அது வேண்டாம்னு சொல்றது, புரியுதா? நான் அப்ப யோசிக்க மாட்டேன்னு சொல்லி புரிஞ்சுக்கோடி. நான் மீதி நாள்லாம் நீ என் கூட இருந்தாலும் அதை நினைச்சிட்டு நான் படுத்துப்பேன்ல, அப்ப எனக்கு அது ஹாப்பியா தானே இருக்கும். அது எப்படி எனக்கு சேடா இருக்கும்?